ஜெபம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தகப்பனே, இந்த சாயங்கால வேளையில் நாங்கள் இணைந்து உம்முடைய அன்பின் பாதத்தண்டையில் வந்து அமர்ந்திருக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய பாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஒரு ஸ்தானத்தில் நான் இறங்கி வருவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வம், நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ள தெய்வம். இன்றைக்கு நீர் உம்முடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு நீர் உம்முடைய இரக்கத்தை காண்பிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொன்ன தெய்வம், எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு அங்கீகரித்து நீர் எங்களுக்கு அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்படியே கர்த்தர் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்துள்ள பகுதிகளெல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென், ஆமென். நம்ம இணைந்து ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவர் நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த பாடலை கரங்களை தட்டி இணைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவே ஆனந்த துனியா உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவே ஆனந்த துனியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலமும் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலமும் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.
அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அப்படியே நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். எழும்பி நின்று இணைந்து ஒரு நிமிஷம் அப்படியே நம்மளை கர்த்தரை நோக்கி பார்க்க போறோம். எல்லாரும் ஒரு மனதோடு அவரை நோக்கி பார்ப்போம். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்ன தேவன், நீர் எங்களை திக்கற்றவர்களாய் விடுகிற தேவன். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு இறங்குகிற தேவன் அல்லவா? நீர் இப்பொழுதே எங்களுக்காய் இறங்குவீரா? நன்றி தகப்பனே, நன்றி. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தெய்வமே, ஓசனா ஓசனா. கண்மணிவோன் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. தழுவு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தெய்வமே, ஓசனா ஓசனா ஓசனா. சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளா மூடுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தெய்வமே, ஓசனா
ஓசனா வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தெய்வமே ஓசனா 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 உன்னத தெய்வமே ஓசனா ஓசனா ஓசனா. நன்றி தகப்பனே, உம்முடைய மகிமைக்கா நன்றி. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார், ஆனால் நீயோ கடன் வாங்காதிருப்பார். நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், ஆனால் அவர்களோ உன்னை ஆளுவதில்லை. அப்படியே உம்முடைய மகிமையின் பிரசனம் இறங்கி இருக்கிறதற்காய் வெள்ளம் போல சத்துரு வரும்போது அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுகிறார் கர்த்தருடைய ஆவியானவர். நீர் இப்பொழுதே கொடி ஏற்றுவீர், எங்களுக்காய் கொடி ஏற்றுவீர். பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வதுவோ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வதுவோ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடும் உண்டு பள்ளங்களும் உண்டு, பிரயாணத்தில் மேடும் உண்டு பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வதுவோ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வதுவோ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறும், எடுத்து போராடி வெற்றி பெறும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வதுவோ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வதுவோ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய். நன்றி தகப்பனே, எல்லாவற்றிலும் வாழ்ந்து எல்லாவற்றிலும் சுகமாய் இருக்கிற ஒரு அனுபவம் நீர் கட்டளை இடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் நொறுங்குண்ட இருதயத்தில் வாசம் செய்கிறது, நீர் வாசம் செய்து ஆசீர்வதிக்கிறது. பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ. நன்றி. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல.
ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், எப்போதும் நல்லவர். வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், எப்போதும் நல்லவர். எல் ஷடாய் அல்லேலூயா, எல் ஷடாய் அல்லேலூயா, எல் ஷடாய் அல்லேலூயா, எல் ஷடாய் அல்லேலூயா. நன்றி தகவல். அப்படியே உம்முடைய மகிமை இறங்கி எங்களை ஆசீர்வதித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வேண்போம். தாழ்த்துறோம், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆம். அப்படியே உட்காருவோம். இன்றைக்கும் இந்த ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிறவங்களோ ஒருவருக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆம். இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்த போது, ஆண்டவரே இன்றைக்கு உடைய சமூகத்தில் வருகிற உடைய பிள்ளைகளா எங்களிடத்துல என்ன பேச விரும்புறீங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் விசாரித்து ஜெபம் பண்ண போது கர்த்தர் நமக்கு ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 103 அதனுடைய 13வது வசனம். சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அப்ப இந்த வசனத்துல என்ன சொல்றோம்னா, தகப்பன், தகப்பனா நம்மளை பெற்று வளர்த்தவங்கள சொல்லுது தகப்பன். இந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு இறங்குறது போல. இன்னொரு வசனத்துல சொல்லுது, ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் குமாரனுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு ஒரு இடத்துல தாயினுடைய பாசத்தை குறித்து கர்த்தர் சொல்லிடுற. ஒருவேளை அந்த பாசமே தவறினாலும் நான் என்ன செய்கிறேன், தவறுவதில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இங்க தகப்பனுடைய பாசத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல, தன்னுடைய பிள்ளையை நேசிக்கிறது போல, இறங்குறது போல, நடத்துகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தர் என்ன செய்யறான்னா, யார் யாரெல்லாம் அவருக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு அவர் இறங்குகிறார். அப்ப இந்த வசனத்துல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, தகப்பன் தன் பிள்ளைக்கு தகப்பன் பிள்ளை, அதே போல கர்த்தர் அவருக்கு பிள்ளைன்னு சொல்லும்போது யார் யாரெல்லாம் அவருக்கு பயப்படுறாங்களோ அவர் தான் அவருடைய பிள்ளை. இதுதான் அவர் இந்த வசனத்துல சொல்லவார். சும்மா நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் அவருடைய பிள்ளை, திருவிருந்து எடுத்துட்டேன், நான் அவருடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அவருடைய பிள்ளைன்னு சொன்னா அது ஆகாது. இங்க சொல்லுது, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு, யார் யாரெல்லாம் அவருக்கு பயந்து நடக்கிறாங்களோ, அது யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் கர்த்தருக்கு பிள்ளைகள். அப்ப நம்ம கர்த்தருக்கு பிள்ளை ஆகணும்னா நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அவர் நமக்கு தகப்பன் ஆகணும்னு சொன்னாலும் நம்ம பயந்து நடக்கணும். சும்மா போயிருந்த ஆண்டவரே என் தகப்பனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணக்கூடாது. ஜெபம் பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணுவோம். ஆனா நம்ம தகப்பன் ஸ்தானத்துல வச்சிருக்கிறோமா, அது ரொம்ப முக்கியம். தகப்பன் ஸ்தானத்துல வச்சிருக்கிற நம்ம அவருக்கு பயப்படுவோம். இங்க அதான் சொல்லுது, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு பயம். கர்த்தர்னா ஒரு பயம். அப்படி பயந்தவர்களுக்கு அவர் தகப்பனா இருக்கிறார். எல்லாருக்கும் தகப்பனா இருக்கிறாரா? இல்ல.
அவருக்கு பயந்தவர்களுக்கு அவர் தகப்பனா இருக்கிறார். யாரெல்லாம் தன்னுடைய பிள்ளையை அங்கீகரிக்கிறார், யாரெல்லாம் அவருக்கு பயப்படுகிறார்களோ அவர்களை தான் தம்முடைய பிள்ளையா அங்கீகரிக்கிறார். அப்ப அவருக்கு பயப்படுகிற பயம் அவரை நமக்கு தகப்பனாயும் நம்ம அவருக்கு பிள்ளையாகவும் நம்மளை மாற்றியது. இது மாறினாலே அங்க என்ன நடக்குதுன்னா, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்யும். எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்குன்னு சொன்னா தகப்பன் எல்லா விதத்திலும் இறங்கிடுவான். எல்லா விதங்களிலும் 100% அதே போலதான் கர்த்தர் அவருக்கு நம்ம பயந்து நடந்தா 100% நமக்காக இறங்குவோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம இருக்கணும். வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுவதோ ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிறதா ஞானத்தின் ஆரம்பம். என்னது? ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான ஆரம்பம். அவருக்கு பயப்படுகிறதா முதலாவது நம்மளை பிள்ளையாய் மாற்றிக்கொள்றதுக்கு ஒரு அடையாளமா இருக்கிறது. அது ஆரம்பம். அவரை தகப்பனாக ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமா இருக்கு. ஆரம்பம், ஞானத்தின் ஆரம்பம். பிள்ளைகள் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்த பிறகுதான் சொல்லிக் கொடுங்க, இது அப்பா இது அம்மா அப்படின்னு சொல்லி சின்ன வயதுலேயே ஆரம்பத்திலேயே சொல்லி விளைப்பாங்க. ஆரம்பத்தில் சொல்லி கொடுக்குறதான் இது அப்பா இது அம்மா அப்படின்னு சொல்லி விளைப்பாங்க. அதே போல கர்த்தருக்கு பயப்படுவதோ ஞானத்தின் ஆரம்பம். என்ன ஞானம்? அவர் நம்முடைய தகப்பன், அவருக்கு பயந்து நடக்கணும். பயம், அந்த பயம் வரும்போது நமக்கு தேவனோட உறவு, அதுல ஒரு நெருக்கம் வருகிறது. தேவனோடு உறவுல இருக்கிற விரிசல்கள் எல்லாம் மாறி அவரோடு ஒரு நெருக்கம் வருகிறது. அப்ப இந்த பயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பயம் ஆசீர்வாதமானது. நம்ம கர்த்தர் தானே, நாங்க பார்க்காத கர்த்தரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம்னா சூழ்நிலை தலைகீழா மாறிடுது. அவர் தகப்பன் என்கிற ஸ்தானத்திலிருந்து விலகுகிறார், நம்ம பிள்ளை என்கிற ஸ்தானத்திலிருந்து மாறுகிறோம். நம்முடைய உறவுல ஒரு பெரிய விரிசல் உண்டாகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு போகக்கூடாது. வெறுமனே நான் பைபிள் படிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், ஆலயங்களுக்கு ஒழுங்கா போகிறேன், அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தா ஆகாது. நான் சபைக்கு ஒழுங்கா போகிறேன், கர்த்தர் சொல்லுகிறா, என்னை நோக்கி கர்த்தாவே 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 என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை, பிதாவினுடைய சித்தப்படி செய்கிறவனே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கிறவனே அதுல பிரவேசிப்பான். அந்த பயம் மிக 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 அது அவசியமா இருக்கு. அதுதான் நமக்கு ஆசை. அந்த பயத்துல இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கு. இன்னைக்கு நம்ம பயந்து அவருடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க போறோம். என்ன ஆசீர்வாதமா? இரக்கம் என்கிற ஆசீர்வாதத்தை தரப்போறோம். நம்ம மேல இரக்கத்தை ஊற்ற போறோம். நம்ம எந்த இடத்துல தவறு இருந்தாலும் சரி, ஏதாவது இடங்களை நம்ம திசை மாறி இருந்தாலும் சரி, தேவன் இன்றைக்கு இறங்கி அவைகளை எல்லாம் மாற்றுவார். எந்தெந்த இடத்துல கர்த்தருடைய இரக்கம் நமக்கு தேவை இருக்கிறதோ அந்தந்த இடத்துல எல்லாம் தேவன் இறங்குவார். யோபுடைய வாழ்க்கையில ஒரு இரக்கம் தேவை இருந்து, கர்த்தருடைய இரக்கம் தேவை இருந்தது. அதே போல பிசாசு எந்தெந்த இடத்துல நம்மளை சோதனைக்குள்ளாக அகப்படுத்தி வச்சிருக்கிறானோ அந்தந்த இடத்துல கர்த்தருடைய இரக்கம் தேவை. நம்ம ஒரு சிறையிருப்புல இருந்து வெளியே வரணும்னா அவருடைய இரக்கம் தேவை. ஒரு கட்டுகள்ல இருந்து வெளியே வரணும், அவருடைய இரக்கம் தேவை. தழை மாறணும்னா இரக்கம் தேவை. அதுவும் தகப்பனுடைய இரக்கம், தகப்பனை போன்ற இரக்கம் தேவை. அந்த இரக்கம் என்கிற ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தரும். அந்த இரக்கம் என்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளனா அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேணும். அவருக்கு பயந்தாதான் இந்த இரக்கம் என்கிறது நமக்கு கிடைக்கிறது. இதை இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தியானிச்சோம்னா 3வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்தா நல்லா இருக்கும். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிறார். உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் குணமாக்குறார். அக்கிரமங்களை மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்குறார். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, நம்முடைய ஜீவனை அழிவுக்கு விலக்கி
மீட்டுக் கொள்ளுகிறார். உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. கிருப, இரக்கம், இதனால நம்மளை என்ன செய்யறா? முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால நம்முடைய வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அப்ப இந்த ஆசீர்வாதம் 1 2 3 4 5 ஆசீர்வாதங்களே போதும் போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நமக்கு தந்திருக்கிறார். கழுகுக்கு சமமாய் உன் வயது வாழ வயது போல் ஆகிறது. அடுத்து சொல்லுது, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழியை மோசைக்கும் தமது கிரியை இஸ்ரவேல் புத்தருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இறுக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாய் நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதா இருக்காங்க. கிருபையும் இருக்கு பாருங்க, ஒரு ஆசீர்வாதம். அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதா இருக்கிறது. இந்த வசனத்துல பாருங்க, பூமிக்கும் வானத்துக்கும் உயரம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதா இருக்கிறது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரம், எவ்வளவு பெருசு, கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பெருது. அந்த அளவுக்கு பெருசா இருக்குது அவருடைய கிருபை. யாருக்கு? அவருக்கு பயப்படுகிறவர்கள். அவ்வளவு கிருபையை வச்சிருக்கு. அடுத்து 12, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்குகிறார். மேற்குக்கும் கிழக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறோம் அவ்வளவு தூரம் நம்முடைய பாவங்களை எல்லாம் நம்மளை விட்டு விலக்குகிறார். தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளவு தூரத்துல கொண்டு போய் விடுகிறார். நம்மளை விட்டு முற்றிலுமாய் அவர் அப்புறப்படுத்தி போடு. அடுத்த அந்த வசனம், தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்கு. அடுத்து மேல வசனங்களை வாசித்தாலும் இன்னும் ஆசீர்வாதமா இருக்கு. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேல, யார் யாரெல்லாம் அவருக்கு பயந்து நடக்கிறாங்களோ அவங்க மேல அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கம் அதிகமா இங்க ஊற்றப்படுது. இரக்கமும் கிருபையும் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிருபையும் இரக்கமும். இன்றைக்கு இந்த கிருபையும் இரக்கத்தையும் அளவில்லாம நமக்கு, ஏன்னா நம்ம பயப்படுறோம் அவருக்கு பயந்து நடக்கிறபடினால இந்த கிருபையும் இரக்கத்தையும் நமக்கு ஏராளமா இன்றைக்கு அவர் தரப்போகிறார். 18, அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. யாரெல்லாம் அவருக்கு பிரியமா வாழ நினைக்கிறான் அவங்க மேலதான் உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரிங்க. எல்லா தூதரும் அவரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரிங்க. இது தூதர்களை குறிக்குது. கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரிங்களேன் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த வசனம் முழுசா படிக்க எங்க பார்த்தாலும் கிருபையும் இரக்கம். நம்ம படிக்காம விட்டது 1ஆம் வசனமும் 2ஆம் வசனம், அதை கூட வாசிச்சிருவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவா. நம்ம ஜெபத்துல கடைசி சொல்றது இங்க முதல்ல இருக்கு, நம்ம 3 வாசித்து அதை கடைசி சொல்லி முடிக்கிறோம். அப்போ இன்னை கர்த்தர் நமக்கு என்ன தர போறான்னா கிருபையும் இரக்கத்தையும் ஏராளமாய் தாராளமாய் நமக்கு தந்து நம்மளை ஆசீர்வதிக்கும்.
நம்மகிட்ட அவர் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று, அவருக்கு பயப்படும் பயம். ஒரு கல்ல ரெண்டு மாங்கான்னு சொன்னது போல நம்ம ஒன்றை கொடுக்க வேண்டியது இருக்கு, அவர் ரெண்டை தர வேண்டியது இருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு நல்ல தெய்வம். நம்ம வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறது, நம்ம கொடுக்கிறத விடவும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறது. நம்ம அவருக்கு பயந்து நடக்கும்போது இந்த ஆசீர்வாதங்களை நம்ம வைக்கிறோம். எழும்பி நிற்க போறோம், ஜெபம் பண்ண போறோம். எங்களை ஆசீர்வதி, உம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் எங்களுக்கு தார். நன்றி தகப்பனே. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு தகப்பனுடைய இரக்கத்தை தேவன் கட்டளை இடுகிறேன். கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருக்கு அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் தங்கும். அவருடைய கிருபை அவர்களுக்கு பயந்தவர்கள் மேல தங்கும். இதோ உமக்கு பயந்து நாங்க வாழ உதவி செய்யும். உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தார். நாங்கள் உமக்கு பயந்து நடுங்கி வாழ உதவி செய். என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார். ஒருவேளை எங்க இருதயத்துல உமை குறித்த பயம் அற்று போயிருக்குமான இன்றைக்கு தேவன் அதை சரி செய்வீராக. நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து அதன் திறப்புகளை அடைத்து அதன் பழுதானவைகளை ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவேன் என்று சொன்னது. உமக்கு பயப்படும் பயத்தை திரும்ப எங்களுக்கு தார். அதன் மூலமாய் உம்முடைய இரக்கத்தை உம்முடைய கிருபை எங்களுக்கு தந்துருங்க. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நன்றி தகப்பனே, உம்முடைய கிருபை எங்களை தாங்கி எங்களை நடத்தும். அது மட்டுமல்ல, தகப்பனுடைய இரக்கத்தையும் தருகிறது. உம்முடைய இரக்கத்தையும் எங்கள் மேல ஊற்றுங்க. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் நிறைந்தவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் நிறைந்தவரே, நீடிய சாந்தம் பொறுமை தயவு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை தயவு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள எல்லாமே. ஐயா உயிருள்ள நாள் அப்படியே உம்முடைய இரக்கம் அது இறங்கி விட்டதற்காய் உம்முடைய கிருபை அது இறங்கி விட்டதற்காய்
பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னார். நீர் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து முடிக்கிறதற்காய் ஆசீர்வதிக்கவே கட்டளை பெற்று ஆகவே ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னார். நீர் எங்களை ஆசீர்வதி. ஹல்லேலூயா. ஆனாதி தேவனுன் அடைக்கலமே, அவ நித்திய புயங்களுன் ஆதாரமே. ஆனாதி தேவனுன் அடைக்கலமே, அவ நித்திய புயங்கள் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்கும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். ஆனாதி தேவனுன் அடைக்கலம், அவ நித்திய புயங்கள் ஆதாரமே. ஆனாதி தேவனுன் அடைக்கலம், அவ நித்திய புயங்களும் ஆதாரமே. அப்படியே எங்களை நடத்துகிறோம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன. அப்படி ஆசீர்வதியும் பெருக பண்ணும். எல்லா துதி கன மகிமையும் என் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை மிகுந்த மனத்தாழ்மையோடு உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.